Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. வணக்கம். ஏர் இந்தியா விமானத்திற்கு சொந்தமான அந்த விமானமானது தற்பொழுது அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றிருந்த பொழுது இந்த விமான விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் 11 சிறார்கள், 2 கை குழந்தைகள் உள்ளிட்ட மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இருக்கை எண் 12இல் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களும் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி நிலை என்ன, அவர் மீட்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. தற்பொழுது வரை 50 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விமான விபத்தில் என்ன நடந்தது? விமானமானது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 பிரிவை சார்ந்தது. இது டாடா நிறுவனம் பார்த்தோமேனால் இந்த விமானத்தை தொடர்ந்து பார்த்தோமேனால் பராமரித்து வருகிறது. இந்த விமான விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை தற்பொழுது உயர்ந்திருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது. மொத்தம் 110 பேர் பலியாகி இருப்பதாக தற்பொழுது உறுதிப்பட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கொடூரமான விமான விபத்தாக இது மாறி இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் மனதை உழுக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. விமானத்தை இயக்கியவர் 8200 மணி நேரம் பார்த்தோமேனால் அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி தான் விமானத்தை இயக்கி இருக்கிறார். இருந்தாலுமே கூட பார்த்தோமேனால் ஒரு 800 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து சரியாக 1 மணி 15 நிமிடத்திற்கு விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. புறப்பட்டு சென்ற ஒரு 3 நிமிடங்களிலேயே இந்த விமான விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது விமான தளத்தில் ஓடுதளத்திலிருந்து மெதுவாக பார்த்தோமேனால் விமானம் மேலே பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது விமானம் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த குதிரை பந்தை மைதானத்திற்கு அருகிலேயே பார்த்தோமேனால் விழுந்து நொறுங்கி சிதறி இருக்கிறது. இதில் பல்வேறு குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். 11 குழந்தைகள், அதே போன்று 2 கை குழந்தைகள், அதே போன்று 57 பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், அதாவது வெளிநாட்டவர் 57 பேரும் இந்த விமானத்தில் பயணம் செய்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. 825 அடி உயரத்தில் இருந்து கட்டுப்பாட்டை இழந்து விமானம் கீழே விழுந்து வெடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 110 பேரின் சடலங்கள் தற்பொழுது வரிசையாக மீட்கப்பட்டு அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமான விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சிலர் தற்பொழுது ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அதே போன்று அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது இந்த மாநிலத்தின் முதல்வர் பட்டேல் அவர்களுடன் விசாரித்திருக்கிறார். இந்த நிலையில் உடனடியாக அவர் புறப்பட்டு செல்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனால் சம்பவ இடத்திற்கு தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதே போன்று மத்திய விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களும் அந்த பகுதிக்கு புறப்பட்டு சென்றிருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தீயணைப்பு துறையினர், மீட்பு படையினர் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்டோர் சம்பவம் நடந்த இடத்திற்கு தற்பொழுது விரைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மீட்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை விரைந்து நடத்தி உடல்களை இன்றே ஒப்படைப்பதற்கும் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பார்த்தோமேனால் இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு விமானங்களும் விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விபத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக பார்க்கப்படுகிறது. ஏர் இந்தியா விமானம் முறையாக பராமரிக்கப்பட்டதா, தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லப்படுகிறது. ஏர்போர்ட் டிராபிக் கண்ட்ரோலுக்கு சிக்னல் முறையாக அனுப்பப்பட்டதா, அந்த சிக்னல் துண்டிக்கப்பட்டதன் காரணம் என்ன? என்னன்னு சொன்னால் விமானத்தை இயக்கிய விமானி பார்த்தோமேனால் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கி இருக்கிறார். அதே போன்று
அவருடன் பயணம் செய்த கோ பைலட் அவருக்குமே கூட 1100 மணி நேரம் பார்த்தோம்னால் விமானத்தை இயக்கிய ஒரு அனுபவம் இருக்கிறது. இதில் விமானிகளையோ அல்லது இணைந்து பயணித்த கோ பைலட் அவர்களையோ குறை சொல்ல முடியாது என்றும், இந்த விமானத்தின் சிக்னல்கள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்றும் தற்பொழுது சொல்லப்படுகிறது. அது குறித்து தற்பொழுது தீவிர விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் பார்த்தோம்னால் 321 கிலோமீட்டர் வேகத்தில் ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், கை குழந்தைகள் பலர் பார்த்தோம்னால் இறந்திருக்கிறார்கள். அதே போன்று குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களும் பார்த்தோம்னால் இருக்கை எண் 12 பிசினஸ் கிளாஸ், அதாவது எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் என்று 2 கிளாஸ்கள் இருக்கிறது. அதில் அவர் பார்த்தோம்னால் உயர்தர இருக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பிசினஸ் கிளாஸில் பயணித்திருக்கிறார். அவருடைய நிலை என்ன என்பது குறித்தும் தற்பொழுது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர், மிகவும் பிரபலமானவர், முக்கியமான ஒரு அரசியல்வாதி என்று அறியப்படக்கூடியவர் அவர். தற்பொழுது பிரிட்டனை சேர்ந்த 53 பேரும் அந்த விமானத்தில் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கிடைத்த தகவல் என்னவென்றால், லண்டன் சென்ற விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியர்கள் 169 பேர் பயணித்திருக்கிறார்கள். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 7 பேரும் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள். அதே போன்று லண்டனை சேர்ந்த பார்த்தோம்னால் 53 பேர், அவர்கள் பிரிட்டிஷின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள். 53 பேர் அந்த விமானத்தில் பயணித்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த விமான விபத்தை குறித்து தொடர்ந்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை தொடர்ந்து அவர் கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தேசிய பாதுகாப்பு படையினரும் இந்த விவகாரத்தை தற்பொழுது கையில் எடுத்து விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று மத்திய ஏஜென்சி சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், விமானமானது 1 மணி 15 நிமிடத்திற்கு புறப்பட்டு சென்று இருக்கிறது. 1 மணி 18 நிமிடத்திற்கு விமானம் பார்த்தோம்னால் 825 மீட்டர், அதாவது தரையிலிருந்து 2700 அடி உயரத்தில் பார்த்தோம்னால் வெடித்து சிதறி இருக்கிறது. ஒரு 30 to 34 செகண்டுகளுக்குள் இந்த விபத்தானது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இது இந்தியாவில் நடைபெற்றக்கூடிய விமான விபத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோர விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது.